பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதுற டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இந்த 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா தான் வின் பண்ணும்னு நெனச்சோம் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல. ஆனா 3வது நாளும், 4வது நாளும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு வந்து சாதகமா மேட்ச் அப்படியே பார்த்தீங்கன்னா, தலைகீழா கொஞ்சம் மாறிருச்சு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச சூப்பரா அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு, அழகா வந்து இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு நடக்க இருக்குது. இந்த மேட்சோட பிரிவியூ அனலைசிஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச வின் பண்ணுவாங்களா? இல்ல டிரா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிட்ச பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னுக்கு சாதகமான ஒரு பிட்சுன்னு தான் சொல்லணும். இந்தியாவுல எல்லா பிட்சுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னுக்கு சாதகமான பிட்ச் தான். ஆனா வைசாக் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு கிரவுண்டு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா, 2 டெஸ்ட் தான் வைசாக்ல நடந்திருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கூட தான் நடந்துச்சு 2016ல. 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கூட 2019ல நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் சரி, செகண்ட் டெஸ்ட்லயும் சரி, இந்தியா வந்து அபாரமா 200 ரன் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பரா 2 டீமே வீழ்த்தி வின் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அத விட ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2மே விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல தான் நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மறக்க முடியாத டெஸ்ட் போட்டியா இருந்துச்சு இந்திய ரசிகர்களுக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுத்திருப்பாரு. 2வது டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுத்திருப்பாரு. ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டே வாங்குவாரு, இந்த 2019ல நடந்த டெஸ்ட்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னுல பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் செம்ம கலக்கு கலக்கியிருப்பாரு. பூந்து விளையாண்டுருப்பாரு. இந்த மேட்ச்சுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னுக்கு சாதகமான மேட்சா தான் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஸ்பின்னுக்கு சாதகமான்றத விட, நம்ம ஏன் சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரவிச்சந்திரன் அஸ்வினும், ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல கொண்டு வராங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவைலபிலிட்டி கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலும் நாளைக்கு அவைலபிலிட்டி கிடையாது. நாளைக்குன்றத விட இன்னும் அடுத்தடுத்த மேட்ச் இருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியல. ஆனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜாவும், கேஎல் ராகுலும் இல்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலா ரஜத் பட்டிதார் வர வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுலுக்கு பதிலா. அதே மாரி ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலா நான் யார சஜெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர தவிர அதுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷனே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் தான் ஒரு கரெக்ட்டான ஒரு பிளேயரு. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயரு வாஷிங்டன் சுந்தர். அதே மாரி அவங்க சைடு பார்த்தீங்கன்னா, ஜாக் லீச் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு நியூவா ஒரு ஸ்பின்னர் இறக்கியிருக்கிறாங்க. அவரு நாளைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருன்ட்டு நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அதே மாரி பவுலர்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டர்சன் வந்திருக்காரு மார்க்வுட்டுக்கு பதிலா. இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க பிளேயிங் 11 அறிவிச்சுட்டாங்க. நம்ம அந்த பிட்ச்ல மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நடந்ததே 2 டெஸ்ட். அதுல 2 டெஸ்ட்லயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் இந்தியா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அழகா ஒரு டார்கெட்ட செட் பண்ணி குடுத்து அழகா வின் பண்ணிட்டாங்க. 2 டெஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். இவங்க சைடு பார்த்தீங்கன்னா, பேஸ்பால் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்பின்ன மட்டும் நல்லா அடிச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த பேஸ்பால் அட்டாக்க. அதே மாரி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்தியாவையும் கட்டுப்படுத்த முடியாது. செகண்ட் பேட்டிங்கா இருந்தா கண்டிப்பா இந்தியா சாரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா கண்டிப்பா இந்தியா வின் பண்ணியிருக்கும். செகண்ட் பேட்டிங்ன்றதுனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. அந்த பேட்டிங்ல பண்ண சின்ன சின்ன தப்புனால தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய ரன் வித்தியாசத்துலனால ஒரு 28 ரன் வித்தியாசத்துல சம்திங் தான் நெனைக்கிறேன். 30 ரன்னுக்குள்ள. அதுவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தோல்வி தான். நம்ம ஒரு மேட்ச் கூட நம்ம தோத்துறக்க கூடாது. ஆனா நம்ம ஒரு மேட்ச் தோத்துட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்க போற மேட்ச் எல்லாமே ஒண்ணு கூட நம்ம தோத்துறக்கூடாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி இல்ல. இந்த விராட் கோலி இல்லன்றது பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா, அவரு மாரி ஒரு பிளேயர் அக்ரஸிவா அந்த ஒரு இன்டென்ட்டோட, அந்த ஒரு இதோட கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாரி பிளேயர் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி. அந்த மாரி விராட் கோலிய பார்த்தீங்கன்னா, நம்ம இழக்கிறோம். அது மட்டும் இல்லாம கேஎல் ராகுல் சூப்பரா விளையாண்டாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அவரையும் நம்ம இழக்கிறோம். ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சூப்பரா விளையாண்டாரு. அவரையும் நம்ம இழக்கிறோம். ஒரு யங் பிளேயர்ஸ் வச்சு தான் நம்ம போறோம். யங் பிளேயர்ஸும் சாதாரணமான பிளேயர்ஸ் கிடையாது. காபா டெஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும் யங் பிளேயர்ஸ்லாம். அந்த மாரி ஒரு யங் பிளேயர்ஸ் நம்பி நம்ம களம் இறங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம களம் இறங்கலாம். பார்க்கலாம் நாளைக்கு பேட்டிங் சூஸ் பண்ணி ஓப்பனிங்ல யாராவது நம்ப ஓப்பனிங் பிளேயர்ஸ் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிட்டாவே எபோவ் 400 ரன்ஸ்க்கு மேல போயிரும். எபோவ் 400 ரன்ஸ்க்கு மேல போனாலுமே, நம்ம வின் பண்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம 400 ரன் அடிச்சும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதனால நான் சொல்றேன். ஏன்னா, அவங்க 400 ரன் அடிச்சும் நம்ம வின் பண்ணோம்.
போன 2016ல. இப்ப நம்ப 400 ரன் அடிச்சு அவங்க வின் பண்றாங்க. காலம் அப்படியே மாறிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா நாளைக்கு மேட்ச் சுவாரஸ்யமா இருக்குதுன்ற எந்த சந்தேகமும் இல்ல. பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.